ஆட்சி செய்து இல்லை என்று வரக்கூடியவர்களுக்கு அள்ளி அள்ளி குழந்தைகளை தவத்தில் சிறந்தவன் மகாமுனிவர் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திர மகரிஷி அடியெடுத்து வைத்தார் அயோத்தியாவில். நாட்டு மக்களுக்கு பொன்பொருளை வாரி வழங்கிக் கொண்டிருந்த எனது மண்டபம் எந்த சந்திரமதியும் நான் பெற்ற மகள் லோகிதாசனை எழுந்தோடி அவர் பாதம் பணிந்து வாருங்கள் சுவாமி, வந்த நோக்கம் கூறுங்கள் சாமி என்று கேட்டதின் பலன் நான் இழக்க வைத்தார், நகர் இழக்க வைத்தார். என்ன என் நாயகனை என்னிடமிருந்து பிரித்து மேலவனாந்திர நான் பெற்ற மகனை அனுப்பி வேதியில் கடுமை படித்து வேடிக்கை பார்க்கின்றாயே பராசக்தி. யாருக்கு என்னமா தீங்கிழைத்தோம், எவருக்கு என்னமா தீங்கிழைத்தோம், கூலிய ஒழித்தோமா, குறைமக்கள் இட்டோமா, இல்லை என்று வந்தவரை பின்னே போய் என்று சொன்னமா தாய். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதை தவிர எந்த நோக்கமும் இல்லாத எங்களுக்கு ஏனமா துன்பத்தையும் துயரத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றாய் பராசக்தி. அதிகாலை எந்த சென்றான் நான் பெற்ற மகள் லோகிதாசன் மேலவனாந்திரம் அசலாத்து பக்கத்து விட்டு பிள்ளைங்களோட என் பிள்ளை சென்றான். அசலாத்து மைந்தர்களோட நான் பெற்ற மகன் பசியோடு சென்றான். என் மகனை காணாமல் ஒரு நொடி பொழுது நான் இருந்தது கிடையாது. அதிகாலை எழுந்து சென்ற என் பிள்ளையை காணாமல் ஐயரகத்திலேயே வீட்டு வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு என் பிள்ளையை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் தாயே பராசக்தி. அசலாத்து மைந்தர்களோடு சென்ற என் பாலகன் லோகிதாசனுக்கும் அசலாத்து மைந்தர்களுக்கும் என்ன ஆட்டு மக்களுக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் யாதொரு குறையும் இல்லாமல் இந்த சந்திரமதிக்கும் யாதொரு குறையும் இல்லாமல் நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும் தாயே, நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்னமும் பாராய் முகம் ஏனம்மா மாவிலை தற்பி போன்ற சமத்துக்களை அவற்றையும் மேலவனாந்திரம் சென்று பறித்து வர வேண்டும் என்று சொன்னார். ஐயா, இந்த வீட்டு விலைகளை பிடித்துக் கொண்டு மேலவனாந்திரம் சென்று தெப்பை அவற்றை சேகரித்து வருகிறேன் ஐயா என்று சொன்னேன். அடி சந்தி, மேலவனாந்திரம் நீ போவதா? அகற்றல் மலை வேலைகளை எல்லாம் யாக்கி செய்வது? உன் மகனை போற்றல் மேலவனாந்திரம் என்று சொன்னார். ஐயா,
ஐயா. காடுவன போன்ற இடங்களுக்கெல்லாம் என் பிள்ளை சென்றதில்லை ஐயா. அந்த பிஞ்சு காலை வைத்துக் கொண்டு என் பிள்ளை எப்படி ஐயா சேகரித்து வருவான் என்று அவர் பாதம் பணிந்து கேட்டேன். அடிச்சந்தி எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார். எதிர்த்து பேசுவதற்காக விலை கொடுத்து நீ வாங்கினோம். உன் மகனை மேல உணர்ந்தரும் செல்ல சொல். அடுத்தவரை வேலைகள் எல்லாம் நீ பாரடி என்று கட்டளையாக விதித்து விட்டார் ஐயா. விதித்து விட்டார். நான் பெற்ற மகன் தாத்தா ஏசினதை பேசினதை பார்த்து என் பிள்ளை அம்மா தாத்தாவிடம் எதையும் பேசாதீர்கள் அம்மா, எதையும் சொல்லாதீர்கள் அம்மா, அவர்கள் இட்ட கட்டளையை செய்வது நம் கடமை அல்லவா மகனே என்று என் பிள்ளைக்கு இது ஆறுதல் சொன்னேன். உலகத்தில் இந்த மனிதர்கள் உதவி யாருக்கும் இல்லை என்றாலும் இந்த வானம் இருக்கும் வரை, இந்த பூமி இருக்கும் வரை உலகத்திலே மிகப்பெரிய தாய் எது தெரியுமா? நாம் எல்லோருக்கும் தாயாகப்பட்டவள் பராசக்தியாக இருந்தாலும் இந்த உலகத்தையே தாங்கிக் கொண்டிருக்கின்றார் பூமாதேவி. இந்த பூமாதேவியும் அந்த வானம் இருக்கும் வரை உலகத்தில் யாரும் அனாதை இல்லை மகனே என்று என் பிள்ளைக்கு ஆறுதல் சொன்னேன். எப்படி சொன்னேன்? கருப்பு நிலா கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியா கண்ணீர் விழுவதே கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியா
சொன்னான். அம்மா நான் ஒருவனாக செல்ல வேண்டுமா, என் கூட யாராருமா வருகிறார் என்று கேட்டான். நான் பெற்ற மகன், நீ ஒருவனாக செல்ல வேண்டாம் குழந்தை, உங்களோட ராம வரா, சேசு வரா, கோவிந்த வரா, கூட்டாளிமார்கள் அனைவருமே வருகிறார்கள் அப்பா. அவர்கள் கரங்களை பிடித்துக் கொண்டு மேலவனாந்திரம் சென்று தெப்பை ஆவட்டை சேகரித்து வா மகனே என்று என் பிள்ளையை அனுப்பி வைத்தேன். அந்த பொழுதாகி என் பிள்ளையை காணாமல் தவித்துக் கொண்டும் துடித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் என்ன செய்வேன் என்னமோ வர காணே. சொல்லும் பொழுது என்னை என் பிள்ளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாள். அம்மா நான் மேலவனாந்திரம் செல்ல போகிறேன் அம்மா, எனக்கு தாங்க முடியாத பசியா இருக்கின்றது அம்மா, ஏதேனும் உணவு கொடுங்க தாயே என்று என் பிள்ளை கேட்டார். அப்பொழுது அப்பா நான் உணவுக்கு எங்கே அப்பா போவேன், ஐயரிடத்தில் கேட்டு உணவு வாங்கி தர மகனே, அந்த உணவை அறிந்து கொண்டு செல் மகனே என்று ஓடினேன் ஐயா வெளியேறே. நான் விட்ட மகன் மேலவனாந்திரம் செல்ல போகின்றான், அவனுக்கு தாங்க முடியாத பசியா இருக்கின்றது ஐயா, ஏதேனும் சிறிது ஆகாரம் கொடுங்கள் ஐயா என்று கேட்டேன். அடி சந்தை முடியும் வரை திதி முடியும் வரை யாருக்கு அன்னம் கிடையாது ஆகாரம் கிடையாது, உன் மகனை பட்டினியாக போய்விட்டு சொல்லு ஐயா. என் பிள்ளைக்கு உணவு இல்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த உணவு வடித்த தண்ணீராவது கொடுக்கல ஐயா, அந்த தண்ணீரை பருகிக் கொண்டு என் மகன் மேலவனாந்திரம் செல்வார் இருகரங்குப்பை கேட்டுக்கொண்டேன் ஐயா என்று. அடி சந்தி உன் மகனுக்கு நீராகாரமா, உன் மகனுக்கு உணவா, இந்த பாரடி உன் மகனுக்கு பசி எடுத்தால் மேலவனாந்திரம் செல்லும் வழியில் ஓடுகிற கங்கை ஒன்று இருக்கின்றது, அந்த கங்கையிலே 3 கை தண்ணீர் மாற்ற மருந்த என் பிள்ளைக்கு பசிக்கு 3 கை தண்ணீர் மாத்திரம் தான் அறியணும்னு சொல்லிட்டாங்களப்பா. என் பிள்ளை 3 கை தண்ணீருக்கு மேலே அருந்தக்கூடாது என்று ஐயர் கட்டளை விதித்திருக்கின்றாரப்பா. என் பிள்ளை பிறந்து விட்டால் என்று 33 கோடி தேவர்களுக்கும் 48,000 ரிஷிமார்களுக்கும் மண்ணும் விட்டும் அமுதம் விட்டும் எல்லோருக்கும் புத்தாடை எல்லாம் கொடுத்து நான் பெற்ற மகனுக்கு தங்க கிண்ணத்திலே பாலன பிசைந்து நிலாமுகம் காட்டி உண்ணு மகனே ஒரு வாய் வாய்க்க மகனே என்று என் பிள்ளையை நான் விரட்டி விரட்டி ஓடுனேன் ஐயா.
என் பிள்ளை எப்பொழுது அம்மா எனக்கு பசி இல்லை அம்மா பசி இல்லை அம்மா என்று என்னை சுற்றி சுற்றி வந்தார். அப்பேற்பட்ட பிள்ளைக்கு இப்பொழுது ஒரு பிடி சாதம் கொடுக்க முடியாத பாவி ஆகிவிட்டேன். நான் என்ன செய்வேன் ஐயா? அப்பா ஐயர் உணவு இல்லை என்று சொல்லிவிட்டார், மறுத்து விட்டார் ஐயா. அம்மாவை தப்பா நினைக்காத குழந்தை என்று நான் பெற்ற மகனை பிளவாது செல் மகனே பசி பொறுத்துக்க மகனே என்று என் பிள்ளையை எவ்வளவோ சொல்லி அவனை ஆறுதல் படுத்தி சென்று வா மகனே என்று அனுப்பி வைத்தேன். அந்த இப்பொழுதாகி பறக்கின்ற பச்சைகள் எல்லாம் அதது இடங்களுக்கு வந்து விட்டது. என் பிள்ளையை காணாமல் தனிமையிலே துடித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் பெற்ற என் செல்வமே லோகிதாசா, இதையோ இதையோ பாகுதே என்னையே பிரிந்தே சாமி என்ன வைத்தது சாமி. ஹலோ ஹலோ இதையோ இளமையிலே வறுமைப்பட்டு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பில்லாமல்
எந்த ஒரு குழந்தைக்கு அந்த நிலைமை வரக்கூடாது ஐயா. எங்களுக்கு வந்துவிட்டது. வாக்காளப்பட்ட கடனுக்காக நாட்டை விட்டு வெளியே வரும் பொழுது நாட்டு மக்கள் எல்லாம் எங்களை மறித்துக் கொண்டார்கள். அம்மா, வாக்காளப்பட்ட கடனுக்காக நீங்க இருவரும் தான் நாட்டை விட்டு போக வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் கட்டளை. அம்மா, நாங்கள் எங்களுடைய மகாராஜா லோகிதாசன் என்னம்மா பாவம் செய்தான்? அந்த குழந்தையை எங்களிடம் விட்டு செல்கள் அம்மா, அக்குழந்தையை பத்திரமாக நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று நாட்டு மக்கள் எல்லாம் மறித்துக் கொண்டார்கள். அப்பா, தாய் இருக்கும் இடமே பிள்ளைக்கு சொர்க்கம், பிள்ளை இருக்குமே இடமே தாய்க்கு சொர்க்கம். ஐயா, நாங்கள் எப்பொழுது இங்கே வர வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருக்கின்றதோ அப்பொழுது வருவோம் ஐயா. ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருங்கள் என்று எங்கள் நாட்டு மக்களுக்கு எனது மன்னவர் பதில் சொன்னார். நாட்டு மக்களுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு ஒற்றுமையாக இருங்கள் ஐயா என்று மூவர் வந்தோமே, இதோ வந்து விடுகிறேன் தாராவதி என்று சொல்லி வேதியருக்கு அடிமைப்படுத்தி வைத்துவிட்டு சென்றார். நான் பெற்ற மகனையும் என் கூடவே நான் வைத்துக் கொண்டேன். இப்பொழுது காற்றலுக்கு என் பிள்ளையை நான் அனுப்பி வைத்தேன் என்ற விஷயத்தை எனது அன்பு கணவருக்கு, என் சுவாமிக்கு தெரிந்தால் அவர் மனது எவ்வளவு வேதனைப்படும். உலகத்திலே மிகப்பெரிய சொத்து எது? மழலை செல்வம் என்ற பிள்ளை செல்வம் தான். ஒண்ணு பணம் இருக்கணும், இல்லை என்றால் ஜனம் என்ற பிள்ளைகள் இருக்கணும். நாடு நகரங்களை இழந்த நாங்கள் என் பிள்ளையாவது என் கூட இருப்பான் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். என் பிள்ளையும் காட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டு வேதனைப்படுகின்றேன். தாயே, நான் என்ன செய்வேன்?
என் பிள்ளையை நினைத்துக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றேன். தாராவதி, ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருங்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய வேலைகளை பார்த்துக் கொண்டு உணவுகளை புசித்துக் கொண்டு பத்திரமாக இருங்கள். இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி சென்றார். எழுத பண்ணவர் எங்கிருக்கின்றாரோ, எப்படி இருக்கின்றாரோ, என்ன செய்து கொண்டிருக்கின்றார் ஒன்றுமே புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். சுவாமி, தாங்கள் எங்கு இருக்கிறீர்கள்? ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. தாங்கள் எங்கு இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக எங்களை நினைத்துக் கொண்டுதான் இருப்பீர்கள் என்று மனக்கோட்டை கிட்டிருக்கின்றேன். எங்களுடைய உடல் தான் இங்க இருக்கின்றது மன்னா. எங்களுடைய உள்ளமெல்லா உங்களை எண்ணியே இருக்கின்றது மன்னா. நான் என்ன செய்வேன்? உங்களை நினைக்காத நேரமே இல்லை மன்னா. மன்னா மன்னா நினைத்தது நினைத்தது யாரோ
உங்களை நினைத்துக் கொண்டே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய பார்க்க வேண்டும், உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும், உங்களுடன் பேச வேண்டும். எப்பொழுது நாங்கள் உங்களை பார்ப்போம் என்று தவித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்க கண்ணுக்குள்ளேயே இருந்து கொண்டு எங்களுக்கு அன்பை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாட்டு மக்களுக்கு எவ்வளவெல்லாம் மாறுதல் சொன்னீர்கள். உலகம் என்பது நாடக மேடை, அதில் நம் எல்லோரும் நடிகர்கள். மக்களே, மக்கள் நீங்கள் சந்தோஷமாக ஒற்றுமையாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்து அப்படி இருந்தால் தான் இந்த ஊர் உலகம் நம் ஊரை மதிக்கும், நம் நாட்டை மதிக்கும், நம் தேசத்தை மதிக்கும் என்று நாட்டு மக்களுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு வந்தீர்களே பண்ணா. பெற்ற பிள்ளையும் மனைவியும் உங்களை நினைத்துக் கொண்டிருப்போம் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? உங்களை எப்பொழுது பார்ப்பேன் பார்ப்பேன், எப்பொழுது பேசுவேன் பேசுவேன் என்று நான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். மக்களே மக்களே, நான் என்ன செய்வேன்? தூங்காத கண்ணொன்று உண்டு, துடிக்கின்ற சுகம் ஒன்று உண்டு, தாங்காத மனம் ஒன்று உண்டு, தந்தாலே நீ என்னை கண்டே. தூங்காத கண்ணொன்று உண்டு, துடிக்கின்ற சுகம் ஒன்று உண்டு, தாங்காத மனம் ஒன்று உண்டு, தந்தாலே
நான் என்ன செய்வேன்? எத்திழைத்து போன மகள் லோகிதாசா